வெல்கம் பேக் டு தி சேனல். வழக்கம் போல விலங்குகள் செய்த சில சிறப்பான சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏங்க நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சது ஒருத்தவனுக்குங்க, வந்து புனிட்டு போகிறது வேற ஒருத்தன். ஐயோ தண்ணியை வீணாக்குது. இது எருமாடு சைஸில் இருக்கத்தால என்னால் திட்டவும் முடியல. எதனா தம்பி டேப்பை சாத்திட்டு வந்துருங்க. மியாவுன்னு பொறுமையால சொல்லாதீங்க, நல்லா பகிரங்கமா கத்துங்க மைக்கல. சேகன் சொல்லி கொடுத்ததாண்டா, நீ கையில 4 பிஸ்கெட்டை வச்சிருந்தா சொல்லி கொடுத்தா கேட்டேன். சரி எப்பயாச்சும் கேட்கற போனா போதுன்னு கொடுக்குறல்ல, அப்புறம் நொயின்னு அதே கேட்டுனா. டே வாங்கடா, நடுவில் உங்களுக்கு பாசக்கயிறு போட்டு தடுத்துட்டாங்களா, அந்த பூனை படுத்துன்னு தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, அதை தாண்டி தான் வாங்கலாம். ஆனா அதப்பட்ட ஆந்தையே பயன்படுத்திட்டு வந்துருக்கீங்களே நீங்க. சார் நாய் வண்டி தான், ஆனா அதுக்கு நான் எவ்வளவு ப்ரோக்ராம் டியூனிங் பண்ணி வச்சிருக்கிறேன் தெரியுங்களா? டைனோசரும் எருமாடி சேர்ந்த மாதிரி கத்துவான். என்ன கீழே இறக்கி விட சொல்லுங்கடா அப்படின்னு உங்ககிட்ட மரியாதையா சொல்றாரு. என்ன உறக்கம், மூக்கு போயிட்டு நங்குன்னு அடிக்குது, அது கூட தெரியாம படுத்து தூங்கின்னு இருக்கிறான். தம்பி கப்பல் ஓட்டியவரே வந்து உக்காருங்க. அந்த பக்கம் நின்றுந்தீங்கன்னா வெயிட் எல்லாம் அந்த பக்கமே இறங்குது. தம்பி இங்க பாருங்க குளிக்க வைக்க வேணாம் சொன்னா இங்க பாரு பாஸ், லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டா நான் பர்ஃபியூம் அடிச்சு குளிக்க வச்சுட்டு நீ ஏமாத்தியா? ஏன் உனக்கு செலவு மிச்சம்யா? தொலைநோக்கு போறோம். எங்க இந்த வீடியோல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்குது. என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே உக்காஞ்சி கண்டுபிடிச்சு ஒரு கருவியை கொண்டு வந்துருக்கான். என்ன தாண்டி தொடுறா பாப்போன்னு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். எங்க போனாலும் கூடயே ஓட்டின் போது ஓட்டின்னு வருது. ஹலோ பேச முடியாதியா? பேசுறியே சாப்பிட அவ்வளவுதான் பேச முடியாது, அதுக்கு மேல பேச முடியாதியா? சரியாவாத மெண்டலாகிறானுங்க சார். 2 பேருக்குமே ஒரே பொருளை தான் கொடுத்துருக்குறேன். எதிர்த்தாப்புல உட்காந்துங்கிறவன் எதை வச்சிருக்கிறான்னா அதுதான் வேணுமா? யாரா நீ வண்டி எடுக்கிற வேலை இப்படி வந்து உட்காந்துங்கிற? என்ன வேணும் உனக்கு? டே 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 எருமாடுங்களா, ஃப்ரிட்ஜை நோண்டி உடச்சு கையில கொடுத்துட்டு போயிடாதீங்கடா. டேய் லேசர் லைட்டை பார்த்து பயந்து அங்கங்க ஓடி தேடுவான்னு பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நம்ம தான் அடிக்கிறோன்னு. நல்லா பயங்கரமா உட்காந்து நின்று போஸ்ட்லாம் குத்துருந்தாரு. ஒரே சவுண்டெல்லாம் ஓட்டம் எடுத்தவன் இன்னும் நிக்கலையே. சார் தண்ணீர் வர வேகத்துக்கு 4 பேரால கண்ட்ரோலே பண்ண முடியல. டேக் ஆஃப்ல நார்மலா தான் இருக்கும், ஆனா லேண்டிங் மட்டும் இவரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வணக்கம் கடையில யாரு? ஐயோ இந்த லேடி, ஐயோ மொரட்டு, இதெல்லாம் ஏன்டா வேலைக்கு சேர்க்குறீங்க? வரமா ஐயோ வாயை திறந்தா மூடாதுமா அதெல்லாம். தம்பி 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 இங்க பாருங்க, டப்பாவோட எங்கடா கொண்டு போய் இங்க பாடுறா, சொல்ல போயின்னு வரான். ஹேர்ஸ்டைல பார்த்து எனக்கே பார்க்க முடியல. முசா காமிடா. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? இப்போ என்ன வேணும்னு இப்படி உட்காந்து நீ முறைச்சு பார்த்துன்னு இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. 10 அடி தள்ளி நில்லு. சார் தூங்குற சமயத்தில் போயிட்டு சும்மா நோயினேன்னு டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் கோவம் வராதாங்க. சண்டையா நான் ரெடி, வா ஒத்தைக்கு மோதி ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ். ஒரு முட்டிக்கோ சார். அப்படியே சைக்கிள் சீட்டு மாதிரியே இருக்குதுங்க மூஞ்சி. எவ்வளவு பலன்னு அப்படியே டைல்ஸ் மாதிரி கொண்டு வந்தான்டா உன்னை. இங்க பாரு பண்ணிங்க கூட தேவலாம் போல. திடுதுப்புன்னு 2 பேரும் சேர்ந்து அன்பு அள்ளி கொட்டினீங்கன்னா எப்படி வர முடியும் ஒரு ஆள? ஏன் என் பிள்ளைய பார்த்தா பிள்ளையா தெரியலையா? நான் 50 ரூபா கொடுக்குற சுத்துங்க. ஏய் இன்னும் கொஞ்சமாச்சு நாய் மாதிரி நடந்துக்கடா. காரோட ஓனர் மாதிரி உட்காந்துன்னு வர.
மாதிரி நடிச்சிட்டு வரான்னு பார்த்தேன். உண்மையாலுமே தெரியாம தான் வந்துருக்குது. நாய் திடீர்னு பதறி என்னையும் பதட்டப்படுத்துது. நீங்க தடையை கொடுக்கறதே ஒரு ஸ்பெஷல் மேடம். நீங்க தடையை கொடுத்தாலே முதுகெலும்புலாம் அப்படியே நல்லா ஜிம்முன்னு இருக்குது. இதுன்னு அது பக்கத்துல வந்து நிக்குது. நாயா எப்படி ஆகிற நல்லா இருக்கிறியா? இது நாயா, நீ எப்படா வந்த? வெளிநாயை கொஞ்சிட்டு வந்து என்ன இதுக்குடா என் பக்கத்துல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காது. வெளிநாயை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளம்பிடு. இவ்வளவு தூரம் எனக்காக பயணம் பண்ணி வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு சர்க்கிள், உங்களுக்காக. நான்லாம் தரையில ஜாலியா விளையாண்டுருந்தவன். எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி ஆகுதுடா. எப்போதான்டா தரையை கூட்டு போவீங்க என்ன? சார் நான் அவனை கொடுக்காம சாப்பிட்றேன் பாருங்க. ஏலியனுக்கு சிக்னல் அனுப்புறான் காது வழியில. இந்த மனுஷ பயலுக்கு அறிவே கிடையாது. பாட்டில கொண்டு வரானுங்க, அவனு பாட்டு போட்டு போயிடுறானுங்க. எப்பா சாமி அருமையான மோகண்டா. எப்பா உனக்கு எஞ்சி பார்த்தவனே தூக்கங்கெல்லாம் ஓடிடுது. சார் இவனை மாதிரி சொல்லி உங்களால யாரையுமே பார்க்க முடியாது. கொஞ்சமாச்சும் ஃப்ரெண்டா பழகலான்னு போயிட்டு என்னங்க இப்படி நச நச நசன்னு இருந்தா எப்படிங்க ஃப்ரெண்டா பழக முடியும்? சார் என்ன ஏன்னா ஃப்ரெண்டான உங்களுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் பதில் சொல்லி அனுப்புது. உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துல நான் நைஸா அப்படியே மயக்கிட்டு வரேன். கொஞ்சம் போட்டு அப்படியே என்னையும் உள்ள சேர்த்துங்களா. ஆளை பார்த்தா நல்லா உயரமான மனிதரா இருக்கிறாரு. தலையை பார்த்தா இத்தினூண்டு இருக்குதே. டேய் சாப்பாட்டு பக்கத்துல வந்து சுருண்டு சுருண்டு விழும்போதே தெரியலடா. பசிக்குதுடா எனக்கு. எப்படி தாண்டா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? என்ன ரெண்டு அறந்தவளை தான் இருக்குது. இன்னொன்னு எங்க சண்டைக்கு வருமே. ஓவர் பிரச்சனை பண்ணிருப்பாரு போல தம்பி. சுட்டி நல்லா படுகு போட்டு வச்சிருக்கிறாங்க. வீடுனா 4 பேர் வந்துட்டு போவதான் செய்வாங்க. இப்படி படிக்கட்டு சந்தில போய் ஒளிஞ்சிங்கன்னா என்ன பண்றது? ஐயோ எனக்கு வெக்கமா வருது. இவ்வளவு ஃபேன்ஸா எனக்கு இந்த ஊர் சைடுல. அது எங்க வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ள 2 பேரும் சண்டை மாங்க மாண்டுக்கிறானுங்க. அவர் கொலைக்கிற சத்தத்தை கேட்டு குட்டி வயசு இல்லையா, அவரே பயந்து போயிட்டார். திடீர்னு ஏவுகணை மாதிரி அப்படி வளையறான் இப்படி வளையறான். அவர் வாய்ஸ் ரொம்ப பொறுமையா கேக்குதுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காருக்கு பரவச நிலை வரணும்னு ஸ்பீக்கர் வச்சு கத்தின்னு போறாரு. ரொம்ப தெய்வீக சிரிப்பு தான். இப்படிலாம் சிரிச்சுனா பக்கத்துல யாரு வருவா சொல்லு? அதாங்க பொம்மை வேண்டி ஒற்றை காலில் நின்று போராட்டம் பண்ணிருக்கிறாரு. நம்ம டென்ட் கோட்டை போட்டு உக்காந்துக்கிறியா? மற்றதெல்லாம் மண்ணா இருக்குது. கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு மட்டும் போய்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு? பிறந்த நாளா எனக்கு? ஐயோ எனக்கு எல்லா ஐட்டத்தையும் பிடிச்சதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறீங்களாடா டேய். அவன் 10 பூனைங்க நடுவில் வளர்ற ஒரு நாய். அப்ப பூனைங்க மாதிரி சுற்றி தானே உட்காருவான். நல்லா அருமையா தானே பாடுறோம். அதுக்கு கழுதை தெரியுமா கற்பூர வாசனை. இந்த பூனைக்கு நம்மளோட அருமை தெரியல. என்னை எப்படியாச்சும் இங்க இந்த கூட்டு போயிடுறா. படுகு போட்டு என்னமோ பண்ணுறானடா. வீடியோட ராசி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.